கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சிக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு சாட்சி சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் தனிமையிலே போகிறேன், நான் தனிமையிலே போகிறேன், நான் தனிமையிலே போகும்போது நீர் என்னை கண்டீரே, நீர் என்னுடன் நடந்து வந்தீரே, நீர் என்னை தூக்கி சுமந்தீரே, நீர் என்னை அணைத்து கொண்டீரே, நீரே வல்ல தேவன் என்று நான் நினைக்கிறேன், என்று நான் நினைக்கிறேன். நான் தனிமையில் போகிறேன், நான் தனிமையில் போகிறேன், என்றும் நான் தனிமையில் போகும்போது நீர் என்னை கண்டீரே, உமது வல்ல செயல்களை நான் நினைத்து வியக்கிறேன், என்றும் உம்மை நோக்கி பார்க்கையில் என் கவலை நீங்கிற்று, என் கையை பிடித்து நடத்தி செல்வீர், அதுவே போதுமே, இதை தவிர வேறு எது எனக்கு இன்பம் தருமே. நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு எனக்காய் மாண்டீரே, எனக்காக நீரும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீரே, நீர் இன்றும் ஆவியாய் என்னுடனே கூட வருகின்றீர், நான் கலங்கி நிற்கும் வேளையில் என் கண்ணீரை துடைத்தீரே, நான் உம்மை என்றும் சேவிப்பேன், நீரே என் இரட்சகர், நான் உம்மை என்றும் போற்றுவேன், நீரே என் வல்லவர், நான் அவருடன் கூட செல்கிறேன், அவருடன் கூட செல்கிறேன், நான் அவருடன் கூட செல்கிறேன், நீங்களும் பாருங்கள், நீங்களும் பாருங்கள், நீங்களும் பாருங்கள், நீங்களும் பாருங்கள். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களும் உனக்கு செய்வேன்னு இருக்கு. எனக்கு இதை ஒரு வாக்குத்தத்த வசனமாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் இதை ஸ்ட்ராங்காக கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ போன வெனஸ்டேவே இங்கே இருக்கிற ஜப்ரானி ஆண்டி சொன்னாங்க, இந்த மாதிரி சாட்சி சொல்லு டீச்சர்ஸ் ப்ரேயர் அப்போ நீ பிஎட் முடிச்சிருக்க, எக்ஸாம் எழுதியிருக்கன்றது சாட்சியாக சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லும் போதும் நான் சொன்னேன், இல்லை ஆண்டி அடுத்த வெனஸ்டே நான் வேலையோடு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன் நான். அவங்க இல்லை பரவாயில்ல இப்போ சொல்லணும் போது இல்லை இப்போ வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஆனால் பெரிதான கிருபை அவர் எனக்கு கொடுத்தது ரொம்ப பெரிதான விஷயம். ஏன்னா சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் டே போன உடனே இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் போனேன். சும்மா டெமோ கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். அதில் செலக்ட் ஆவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கூட எனக்கு இல்லை. ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீ ஆகிடுவ, உன் கூட காட் இருக்கார், நீ ஆயிடுவ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. நான் அவர்கிட்ட கேட்டது, உங்களுக்கு விருப்பமானால், உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா
வேற எங்கேயாவது வேலை கிடைக்கட்டும்ப்பா, உம்முடைய சித்தம் தான், என்னோட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட கேட்டுட்டு போனேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட அவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். கை நிறைய சம்பளத்தோடு அந்த ஸ்கூலில் வந்து எம்மாத்திரம் அப்படின்னு நினச்சேன் நான் அந்த வேலை கிடைக்கிறது. அதனால் ஒரு சும்மா போய் பார்த்துக்கலாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இன்டர்வியூ அப்படின்றது. ஏன்னா பிஎட் இந்த போன சாட்டர்டே முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஃப்ரெஷராக ஒன்றுமே தெரியாமல் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு பர்சனாக தான் நான் இவ்வளோ இதாக இருந்தேன். அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூன்றது எதுவுமே அட்டன் பண்ணாத பர்சன் நான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவாக இருக்குது, அதனால் அட்டன் பண்ணலாம், நம்ம சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த சும்மா அப்படின்றதுல தான் ஆரம்பித்தேன். ஆனால் அவர் வந்து எனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டு உமக்கு சித்தமானால் இதை செய்யும் அப்படின்னு சொன்ன விஷயம் இது. பட் அவருடைய சித்தத்தின் மூலமாக எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப ஷாக் ஆனேன். அது செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னும் பொழுது என்னையும் செலக்ட் பண்ணாங்களா, நான் செலக்ட் ஆனேனா அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ ஷாக் ஆனது. வீட்லேயும் வந்து நான் செலக்ட் ஆவேன்ற ஐடியாவே இல்லை, இது ஒரு சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு தான் போனேன். ஆனால் செலக்ட் ஆவேன்ற அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எடுத்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, இன்னும் ரிசல்ட் வரல பிஎடோடது. இப்போ எக்ஸாம் எழுதி முடித்த அடுத்த வாரத்திலே வந்து கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கார் கடவுள். அதற்காக அவருக்கு பெரிதான நன்றி சொல்கிறேன். சொன்ன மாதிரியே ஒரு விசுவாசத்தோடு நான் அடுத்த வாட்டி வெட்னஸ்டே வரும்போது நான் சாட்சியை நான் வேலையோடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், வெட்னஸ்டே சொல்லிட்டு போனேன். ஆனால் அவரோட பெரிதான கிருபையெல்லாம் அந்த வார்த்தைகளை உண்மையாக்குறவர் அவர் அப்படின்றத வந்து இன்னும் மென்மேலும் அவர் மேலே விசுவாசத்தை வைச்சேன். அதே மாதிரி அவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.